பாஞ்சாலி. பாஞ்சாலியின் பக்திக்கு மிக்க மகிழ்ச்சி. என்றும் கண்ணா என்று அழைக்கும் நீ இன்று இந்த இரவனை அழைத்த காரணம் என்ன? சூரியதேவா, அரண்மனையில் வாழ்ந்த நாங்கள் இன்று அதிர்க்கு போஜனம் அளிக்கவும் வழியின்றி அல்லல் படுவதை தாங்கள் அறிவீர்கள். பசியென்று வருவோர்க்கு உணவு படைக்கவாவது வரம் அருள வேண்டும். பாஞ்சாலி, இத்தனை துன்பத்திலும் தனக்கென கேட்காமல் வந்தவருக்கு உணவளிக்க வரம் கேட்டமைக்கு மிக்க மகிழ்ச்சி. எக்காலத்திலும் எடுக்க குறையாத அட்சய பாத்திரத்தை உனக்கு வழங்குகிறேன். இதன் மூலம் எத்தனை ஆயிரம் பேருக்கு வேண்டுமானாலும் அறுசுவை உணவு படைக்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, ஒரு முறை கழுவி கவிழ்த்து விட்டால் மறுநாள் வரைக்கும் பயன்படுத்த முடியாது. இதை மறந்து விடாதே. மாமா, நாம் எவ்வளவோ திட்டமிட்டு பஞ்சபாண்டவர்களை பராரியாக்கி வனவாசம் அனுப்பினோம். ஆனால் அவர்கள் அங்கேயும் ஆதித்தனர்களால் அறுசுவை உணவுண்டு அன்னதானம் அளித்து புகழ் ஓங்கி இருக்கின்றனரே, அதை தடுக்கவும் கெடுக்கவும் தங்களுக்கு வழியேதும் தெரியவில்லையா மாமா? வழிதான் நம்மை தேடி வந்து விருந்துண்ணுகிறது மருகா. விருந்துண்ணுவது துர்வாசர் அல்லவா? அந்த கோபக்கார கிழ முனிவன் தான் பாண்டவர்களை பஸ்பமாக்க நமக்கு கிடைத்திருக்கும் கருவி. அதன் முன்னேற்பாடுதான் இந்த விருந்து உபசரிப்பெல்லாம். அது எப்படி மாமா? வாழ்க வணங்குகிறேன் மாமுனி. அமருங்கள். திருப்தியாக விருந்துண்டீர்களா? துரியோதனா, உண்டு கழித்தேன் என்பதை விட உண்டு கலைத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். சாதாரண உணவா? சரியான சத்துணவு. ஓய்வெடுக்க இடம் எங்கே? சீக்கிரம் சொல்லுங்கள். எனக்கு தங்களுக்கு குருதேவா. துரியோதனா, உன்னுடைய உபசரிப்புக்கு கைமாறாக என்ன வரம் வேண்டுமோ கேள். மாமா, நமக்கு என்ன வரம் வேண்டும்? மாமுனிவரே, கௌரவரின் அரண்மனையிலே விருந்துண்டு கௌரவித்ததைப் போல பாண்டவர் குடியிருக்கும் தாங்கள் சென்று உச்சி வேளைக்கு பிறகு தங்கள் சீடர்களுடன் உணவருந்த வேண்டும். அதுதான் இந்த மருகனின் ஆசை, இந்த மாமனின் வேண்டுகோள். இந்த வேண்டுகோளின் குறிக்கோள் என்ன மாமா? அவர்களுக்கும் அன்னதான பெருமை கிடைக்கட்டுமே என்ற பெருந்தன்மை. அதோடு அவர்களின் கிரக தோஷத்தை நிவர்த்தி செய்ய மாமுனிவரின் ஆசை கிடைக்கட்டுமே என்ற பெருங்கருணை. பெருங்கருணையின் பிறப்பிடமே தாங்கள் தான். உத்தமமான குணம். அப்படியே செய்கிறேன். வருகிறேன். என் பாக்கியம் மங்களம் உண்டாகும். அதென்ன மாமா, உச்சி வேளைக்கு பின் உணவருந்த போக சொல்லுகிறீர்கள்? காரணம் இல்லாமல் காரியத்தை செய்ய சொல்ல மாட்டான் இந்த சகுனி. துர்வாசன் தன் சீடருடன் அவர் இருப்பிடத்திலிருந்து பாண்டவர் இருப்பிடத்திற்கு செல்வதற்கு முன் உச்சி வேளை தாண்டிவிடும். அந்த சமயத்தில் திரௌபதி அட்சய பாத்திரத்தை கழுவி கவிழ்த்திருப்பார். துர்வாசன் போவார், திரௌபதி தவிப்பார். பிடிசாபம் என்று பிடிசாம்பலாக்குவார் அந்த கோபக்கார முனிவர். பாண்டவர் வம்சம் தூண்டோடு அழிந்துவிடும். எப்படி என் திட்டம்? திரிலோக சஞ்சாரியான நாரத மகா முனிவருடன் உணவருந்தும் பாக்கியம் பாண்டவர் ஐவருக்கும் கிடைத்ததில் மிக்க மகிழ்ச்சி. நான் சாப்பிட வந்ததால் பீமனுக்கு பங்கு குறைந்து விடுமே என்பதுதான் என் கவலை. கவலைப்பட வேண்டாம் நாரதரே. அட்சய பாத்திரம் 1000 பீமசேனர்களுக்கும் உணவளிக்கும். இன்னும் என்ன சாப்பிடுகிறீர்கள்? கொஞ்சம் பாயசம். ஆஹா, ஒரு முறை துவாரகையில் கண்ணபிரான் இல்லத்தில் விருந்து சாப்பிட்டேன். அதுபோலெல்லாம் இருக்கிறது இந்த பாயசம். விருந்துக்கு அருமையான முத்தை. கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் நாரத முனிவரே. நான் சாப்பிட்டு முடிக்க வேண்டாமா? ஓ, நீ இன்னும் முடிக்கவில்லையா? நாரதரே, தேனில் ஊறிய பலாச்சுளைகள் இதை விட சுவையாக இருக்கும். அக்ஷய பாத்திரம் இருப்பதால் நாள் முழுவதும் பீமன் உணவருந்திக் கொண்டே இருக்கலாம். அதுதான் நடக்காது. உச்சி வேளைக்குள் உணவருந்தி கழுவி கவிழ்த்து விட வேண்டும். அப்படியா? உச்சி வேளைக்கு பிறகு யாராவது வந்தால்? மாமுனிவரே,
இன்று அப்படி யாராவது வரப்போகிறார்களா என்ன? தர்மபுத்திரா, என் மீது உனக்கு ஏன் இந்த சந்தேகம்? திரௌபதி, உச்சிவேளை நெருங்கிவிட்டது. நீ விரைவில் உணவறிந்து விட்டு அக்ஷய பாத்திரத்தை கழுவி கவிழ்த்து விடு. என்ன இது திடீர் விஜயம்? இங்கே உங்களுக்கு விருந்தா? பாண்டவர்களை பார்த்து பல நாட்கள் ஆயிற்றே, பார்த்து விட்டு பாஞ்சாலிகையால் உணவருந்தி போகலாம் என்று வந்தோம். துர்வாசரே, உச்சி வேளைக்கு முன்பே உணவறிந்து விடுவதுதானே முனிவர்களின் வழக்கம். ஓய் நாரதரே, நீர் போஜனம் செய்து விட்டீர் அல்லவா? உமது வேலையை பாரும். பசிக்கோபம் பச்சை மரத்தையும் பற்றி எரிக்கும். திரௌபதி, துர்வாசரின் கோபத்திற்கு ஆளாகாது. பலமாக உபசரித்து பாராட்டை பெற்றுக்கொள். நான் சென்று நீராடி விட்டு வருகிறேன். அதற்குள் அமுது தயாராக இருக்கட்டும். ஆஹா, வருகிறேன். பாஞ்சாலி, அக்ஷய பாத்திரத்தை கழுவி கவிழ்த்து வைத்து விட்டேன். அடடே, முனிவர் கோபக்காரராயிற்றே. இன்று ஏதோ ஒரு கலகம் நடக்கப் போகிறது என்று எனக்கு அப்போதே தெரியும். நாராயண நாராயண. பரமாத்மா, மீண்டும் சூழ்ச்சி தர்மத்தை சோதிக்க ஆரம்பித்து விட்டது. அக்ஷய பாத்திரம் தந்தை நிபந்தனை அறிந்த சகுனி துர்வாசரை பகடைக்காயாக்கி இருக்கிறார். அந்த கோபக்கார முனிவரின் சாபத்திலிருந்து பாண்டவர்களை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். திரௌபதி என்னை துதிக்கிறாள், நான் தங்களை துதிக்கிறேன். தாயே, வாருங்க. பசி வயிற்றில் கொள்ளுகிறது. நீ அதிதி போஜனம் செய்யும் அற்புதத்தை நாடெல்லாம் போற்றுகிறது. ஆற்றங்கரையில் ஒரு முனிவர் பாண்டவர்கள் ஆசிரமத்தில் எனக்காக உணவு தயாராகிறது, நீங்களும் சென்று உணவருந்துங்கள் என்றான். இந்த தள்ளாத கிழவனுக்கு ஒரு கவளம் சோறு போடு தாயே. ஐயோ, என்னம்மா, உணவு இல்லையா? இல்லை என்று தர்மன் சொல்லட்டும், நான் போய் விடுகிறேன். பெரியவரே, அட்சய பாத்திரத்தையும் கழுவி கவிழ்த்து விட்டேன். நீங்களும் பசி என்று வந்திருக்கிறீர்கள். துர்வாச முனிவரும் இப்பொழுது உணவருந்து வந்து விடுவார். இந்த நிலையில் எங்களுக்கு உதவ அந்த ஆதித்தம் தான் வர வேண்டும். இது என்னம்மா புது உதவி? நேற்று வரை கண்ணனை கூப்பிட்டாய், இன்று அண்ணனை மறந்துவிட்டு அந்திசாயும் ஆதித்தனை கூப்பிடுகிறாயே. பெரியவரே, எங்களுக்காக ஏற்கனவே துன்பப்படும் கண்ணனை மேலும் தொல்லைப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை. எனக்கு பசிக்கிறது, கண்ணனின் கதை எனக்கு எதற்கு? அவனுக்கு பசித்தால் மண்ணையும் தின்பான், மண்ணையும் தின்பான். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒரு கவளம், இல்லை இல்லை, ஒரு பருக்கை அன்னும் வேண்டும். வழியை விடு. நல்ல வேளை பாஞ்சாலி, நீ பாத்திரத்தை சரியாக கழுவி கவிழ்க்கவில்லை. ஒரு பருக்கையும் புளி கீரையும் பாத்திரத்தில் ஒட்டி கொண்டிருக்கிறது. அது போதும் எனக்கு. விஸ்வரூபிக்கு அர்ப்பணம். என்ன இது? நாராயண, என்ன துர்வாசரே, இன்னமுமா காண முடியவில்லை? வசிக்கிறது என்றீரே. அங்கு பாஞ்சாலியும் பாண்டவர்களும் அரிசுவை உண்டியோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புறப்படுங்க. நாரதரே, எனக்கு உணவு வேண்டாம், என் பசி போய்விட்டது. எவ்வளவோ ஆசையோடு வந்தோம். இந்த வயிறு வரலாறு காணாத துரோகம் செய்து விட்டது. துர்வாசரே, அவர்கள் சமைத்து வைத்த பின் உணவு வேண்டாம் என்று சொன்னால் பாஞ்சாலியின் கோபத்திற்கு ஆளாவீர்கள். அவள் யார் தெரியுமா? முற்பிறவியில் சூரியனை உதிக்க கூடாது என்று சபித்த நலாயினி. இப்பிறவியில் அந்த பத்னியின் சாபத்திற்கு நீராளாக வேண்டுமா? போய் நாரதரே, வம்பு பண்ணாதையும். எனக்கு இப்போது துரியோதனன் அரண்மனையில் விருந்து சாப்பிட்டதை போல் நிறைவாக இருக்கிறது. ஆமாம் ஆமாம். ஓஹோ, துரியோதனன் தான் உண்மை இங்கே அனுப்பி வைத்தானா? ஆமாம் ஆமாம்.
வேலை கெட்ட வேளையில் விருந்துக்கு போங்கள் என்றும் யோசனை சொன்னானோ? சொன்னானே. அடடே, நாரத மகரிஷிக்கு கூட ஞான திருஷ்டி இருக்கிறது. ஆமாம் ஆமாம். எப்படியாவது சொல்லி சமாளியுங்கள் நாரதரே. அது என்னால் முடியாது. அதோ உங்களை அழைத்துச் செல்ல பீமசேனரே வந்து விட்டான். பீமசேனன் தானே, வரட்டுமே. நாரதே, நான் வருகிறேன். துர்வாசனே, இதை மறந்து விட்டு போகிறீர்களே. ஆமாம் ஆமாம். நாராயண் நாராயண் நாராயண். திரௌபதி, விருந்திற்கு ஏதாவது ஏற்பாடு செய்து விட்டாயா? துர்வாசர் வரும் நேரமாகி விட்டதே. அச்சய பாத்திரத்தை பற்றிய உண்மையை துர்வாசரிடம் சொல்லிவிட வேண்டியதுதான். என்ன, அவர் மகா கோபக்காரர். சபித்து விட்டால்? கவலைப்படாதீர்கள், அவர் வரவே மாட்டார். வரவே மாட்டாரா? தங்களுக்கு எப்படி தெரியும்? அவருக்கு தெரியாமல் என்ன நடக்க முடியும்? செய்வதும் அவர்தான், செயலும் அவர்தான். அப்படி என்றால் யுகங்களுக்கெல்லாம் மூத்தவர், கோகுலத்தில் குழந்தை, கூட பழகும் உங்களுக்கெல்லாம் தோழன், பாஞ்சாலிக்கோ அண்ணன், நாளெல்லாம் துதிக்கும் எனக்கோ நாராயணன். அவன்தான் இந்த கண்ணன். நாராயணன். கிருஷ்ணா, பரந்தாமா, அச்சுதா. அண்ணா, எங்களுக்கு ஆபத்து வரும்பொழுதெல்லாம் ஓடி வந்து எங்களை காக்க வருகிறாயா கண்ணா? நான் அப்படி ஓடி வராவிட்டால் இவர்கள் இப்படி ஓட மாட்டார்களே. அம்மா திரௌபதி, நான் உங்களை காப்பதற்காக மட்டும் வரவில்லை. ஆதித்யன் தந்த அட்சய பாத்திரமே உதவாமல் போய் அவனுக்கு தீரான களங்கத்தை ஏற்படுத்தி விடுமோ என்று அவன் அஞ்சினான். அதனால்தான் ஓடி வந்தேன். அந்த அட்சய பாத்திரத்தில் இருந்த ஒரு பருக்கியை விஸ்வரூபிக்கு அர்ப்பணமாகட்டும் என்று உண்டேன். எனக்குள்ளே உலகம் இருப்பதால் நான் உண்ட உணவு உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளுக்கும் உணவு உண்ட நிறைவை தந்துவிட்டது. பரந்தாமா, சூரியனின் அருள் குறைந்ததால் பாண்டவர்களுக்கே இந்த துன்பம் என்றால் சாதாரண பூலோகவாசிகளுக்கு எவ்வளவு துயரம் நேருமோ? சூரிய தோஷம் நீங்கி அந்த கிரகத்தின் காலகட்டத்தில் துன்பங்கள் நீங்கிட பரிகாரம்தான் என்ன? ஞாயிறு தோறும் விரதமிருந்து நெய்விளக்கேற்றி செந்தாமரை மலர்களால் ஈஸ்வரனை அர்ச்சனை செய்து கோதுமை தானம் செய்து வந்தால் சகல நன்மையும் உண்டாகும். சூரியனின் பார்வை குறைந்தால் அரசனும் ஆண்டி ஆகிறான். அதே சமயத்தில் சந்திரனின் பார்வை பட்டால் ஆண்டியும் அரசன் ஆகிறான். சந்திர மகாதசைக்கு அப்படி ஒரு விசேஷம்.